பொரி வெஜிடபிள் கொழுக்கட்டை. இதுக்கு சைட் டிஷ் வந்து அத்திப்பழ ஜாம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் சௌக்கியமாக இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். நம்ம இன்னைக்கு இந்த பொரியை பயன்படுத்தி மற்ற சில வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு பொரி பிடி கொழுக்கட்டை செய்ய போகிறோம். கார கொழுக்கட்டை ரொம்ப ஈஸி. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல இந்த ஒரு கப் பொரி நான் எடுத்து வச்சுருக்கிறேன். தண்ணியில் நல்லா அலசிட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். இந்த பொரி வந்து நம்ம தண்ணியில் கழுவணும் இல்லைங்களா, அந்த ஈரப்பதமே அதுக்கு போதும். இதை வந்து நம்ம பிசைவோம். அது கூட வந்து நம்ம பொடி பொடியாக நறுக்குன முட்டைக்கோஸை போட்டுக்கலாம். வெங்காயத்தையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் போட்டுக்கலாம். துருவின கேரட், சில்லி ஃப்ளேக்ஸ், கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் தான் நமக்கு இதில் டேஸ்ட் கொடுக்குங்கப்பா. பொடியாக நறுக்குன கொத்தமல்லி இலை, அது கூட வந்து நம்ம உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நம்ம அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதாவது கலக்கணும், கையை வச்சு நல்லா பிசையணும். உப்பு போடும்போது கேர்ஃபுல்லாக போடணும், ஏன்னா பொரியிலேயே உப்பு இருக்கும். அதனால் இந்த காய்கறி நம்ம போட்டதுக்கு மட்டும் அளவாக நம்ம போட்டுட்டா போதும். தண்ணியும் சேர்த்த வேண்டியதில்லை, ஏன்னா இந்த வெஜிடபிள்ஸில் இருந்தே வந்து நமக்கு தண்ணி வரும். அதனால் தண்ணி விடாமல் நம்ம நல்லா பிசைஞ்சுக்கலாம். நமக்கு கையில் பிசைற கொஞ்சம் கஷ்டமாக இருந்தால் மிக்சியில் ஒரு அடி அடிச்சுக்கலாம். நான் இது கொஞ்சம் பாதி அளவு மட்டும் மிக்சியில் ஒரு அடி அடிச்சிட்டேன். இப்போ இதை நல்லா வந்து நம்ம கொழுக்கட்டை மாவு மாதிரி பிசைஞ்சுக்குவோம். மாவு இந்த மாதிரி ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இது வந்து நம்ம எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் பிடிச்சி நம்ம ஆவியில் வேக வச்சுக்கலாம். இந்த மாதிரியும் செய்துக்கலாம் பிடி கொழுக்கட்டையாக. இல்லை நம்மக்கிட்ட ஏதாவது அச்சு இருந்ததுன்னா அந்த அச்சுலேயும் போட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். இது சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு டிஷ்ஷு. நம்ம வீட்டுக்கு வந்து கெஸ்ட் வந்துட்டாலோ இல்லை நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு, நம்ம குழந்தைங்களுக்கு திடீர்னு ஸ்நாக்ஸ் வேணும்னாலோ நம்ம இதை செஞ்சுக்கலாம். இதை பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் செஞ்சு கொடுக்கலாம், டின்னருக்கும் செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி ஆவியில் வேக வச்சுக்கணும். இந்த ஃபுட்டு வந்து ஆயில் ஃப்ரீ, கொலஸ்ட்ரால் ஃப்ரீ, டயபெட்டிக் ஃப்ரெண்ட்லி, இந்த மாதிரி சொல்லலாம். நான் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா மினரல்ஸ் இருக்குது. வெஜிடபிள்ஸ் போட்டிருக்கிறனால அதிக அளவில் ஃபைபர் கண்டென்ட் இருக்குது. ஸ்டார்ச், கார்போஹைட்ரேட் வந்து லிமிட்டடாக இருக்கிறனால டயபெட்டிக் பீப்புள் வந்து பயப்படாமல் சாப்பிட்லாம். இது எல்லா ஏஜ் குரூப்புமே சாப்பிட்லாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஒரே நிமிஷம் ஆவியில் வேக வச்சு எடுத்தால் போதும். நம்ம சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். 30 செகண்ட்ஸ் தான் வெந்தது. ஏன்னா இது பொரி வந்து சாஃப்ட் தான், வெஜிடபிள்ஸும் துருவனானனால சீக்கிரமாக வெந்துருச்சு. நான் இந்த கொழுக்கட்டையை வந்து நான் அத்திப்பழ ஜாமோட சாப்பிட போகிறேன். சைட் டிஷ் இல்லாமையே சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும்.